ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீனில் சின்ன குழந்தையா இருக்கும்போது காணாமல் போன நம்ம ஹீரோயின் இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப தன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிடுறா. பட் வாய் பேச முடியாததுனால ஒரு பேப்பரில் இந்த விஷயத்தை எழுதி தன்னோட தம்பிக்கிட்ட கொடுக்கவும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறதாவே இல்லை. என்னோட அக்காவுக்கு வாய் பேச முடியும், நீ ஒரு பணக்கார வீட்டில் வசதியாக வாழணுங்கிற பேராசையில் இப்படிலாம் போய் சொல்லி என்னை ஏமாத்திடலான்னு நினச்சிடாத, கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன்னு ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறான். இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் நான் தான் உன்னோட அக்கான்னு சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. என்னதான் தம்பிக்காரனுக்கு எல்லாமே புரிஞ்சாலும் நீ என்னோட அக்காவா இருக்க வாய்ப்பில்லை, ஒழுங்கா இங்கே இருந்து போயிருன்னு அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிடுறான். மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு டேபிளை இடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒயின் அப்புறம் இந்த கிளாஸ் எல்லாம் கீழே தட்டி விட்டு உடைச்சிடவும் அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே ரவுண்டு கட்டி நீ டேமேஜ் பண்ண பொருளுக்கு நீ தான் காசு கொடுக்கணும், ஆனால் நீ ரொம்பவே ஏழை பொண்ணாக இருக்க, கண்டிப்பாக உன்னால் இது எதையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ நாங்கள் சொல்கிறத கேட்டினா இங்கேருந்து உன்னை பத்திரமா வெளியில் அனுப்புவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. பாவம் வாய் பேச முடியாத நம்ம ஹீரோயின் எப்படியாவது சிச்சுவேஷனை சமாளிச்சு வெளியில போயிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது தம்பிக்காரன் பார்த்துட்டு இவ சும்மா வேஸ்ட் விட்டுருங்கன்னு சொல்ல தான் மேல அவன் பாசமா இருக்கான் போல நினைச்சுக்கிட்டு இப்பயாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியேன்னு ஹீரோயின் சைன் லாங்குவேஜ்ல சொல்லவும் பாசம்லாம் எதுவும் கிடையாது, எங்க நீ என்கிட்ட சொன்ன பொய்ய இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி என் ஷென் ஃபேமிலியை அசிங்கப்படுத்திடுவியோங்கிறதுனால தான் உன்னை இங்கே இருந்து காப்பாத்துறேன். அப்புறம் இதில் $3 மில்லியன் பணம் இருக்கு, இதுக்கப்புறம் திரும்ப என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்காத, இதுக்காக நான் $3 மில்லியன் இல்லை $300 மில்லியன் கொடுக்க கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லவும் இந்த விஷயம் நம்ம அம்மாவுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க அவங்க எனக்கு மட்டும்தான் அம்மா, ஈவன் என் அக்காவோட இடத்த ஒன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை வச்சு நான் சரி கட்ட போறதில்ல, எப்படியும் எங்க அக்காவை நான் கண்டுபிடிச்சிருவேன், ஸோ எந்த பிரச்சனையும் பண்ணாம கம்முன்னு இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லி இவன் மிரட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினை தேடி அவங்களை இத்தனை வருஷமா வளர்த்த அப்பா அங்க வராரு. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே புவராக இருக்கிறதுனால கார்ட்ஸ் எல்லாம் விட மாட்டுறாங்க. ஸோ அப்பா தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை கொடுக்கவும் இதை விட எங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, நாங்கள் உன்னை உள்ள அலோவ் பண்ணணும்னா இப்போ நீ மண்டி போட்டு ஒரு நாய் மாதிரி குலைச்சி காட்டுன்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் அப்பாவுமே செய்கிறாரு. ஆனால் அந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. மனசுடைஞ்சு போயிடுற அவரு கார்ட்ஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தேடி வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கால் ஊனமாக இருக்கிற நம்ம ஹீரோயினோட அப்பாவை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. பாவம் அந்த மனுஷன் எந்திரிச்சு நிற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து பதறி போயிடுற ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்கு இந்த எல்லா அவமானமும், இன்னொரு தடவை நான் என்னோட பேரண்ட்ஸை தேடி வரமாட்டேன், ப்ளீஸ் வாங்கப்பா நம்ம இங்கே இருந்து கிளம்பிடலான்னு அழுவுறா. இதெல்லாம் சும்மா ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்த இதை விட பயங்கரமான வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்னு தம்பிக்கார மிரட்டுறான். கடுப்பாகிடுற ஹீரோயின் அவனை அடிச்சு உண்மையான ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி உங்க வீட்டு படியை நான் மிதிக்க மாட்டேன்னு ஆக்ஷன் பண்றாங்க. அவ்வளோதான், கோவப்படுறாம ஒயினை ஹீரோயின் மேலே ஊற்றிட்டு நீ என்ன தேவையில்லாமல் சீண்டிட்ட, விளைவுகளை பொறுமையாக இருந்து பாருன்னு சொல்லும்போது அங்கே வர அவனோட அம்மா, அதாவது ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா, நீ ஒரு மனுஷங்கிறத மறந்துட்டு எதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணுக்கிட்ட மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டு ஹீரோயினை பேம்பர் பண்ணுறாங்க. அதே நேரம் அவங்க உள்ளுணர்வுக்கு சம்திங் ஏதோ தோன்றதுனால ஹீரோயின் கிட்ட விசாரிக்கும் போது அவளுமே சொல்றா. ஆனா இந்த தம்பிக்காரன் அவங்கள யோசிக்க கூட விடாம ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் கண்ணா பின்னான்னு திட்டி அங்கிருந்து வெளியில அனுப்பிடுறான். பட் அம்மாவால எதையுமே நம்ப முடியல. ஸோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அப்பா பர்ஸ் கீழே விழுந்திருக்கும். அதுல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இவ தான் பல வருஷத்துக்கு முன்ன காணாம போன என்னோட பொண்ணு நிங் நிங், தயவு செஞ்சு அவளை அழைச்சிட்டு வாங்க, நான் அவளை பார்க்கணும்னு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறதுனால அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. கட் பண்ணா இங்க ஹீரோயின் வீட்டில் அவங்க அப்பாவோட பயாலஜிக்கல் டாட்டர் ஹீரோயின் கிட்ட ஏதாவது காசு இருக்கான்னு சொல்லி அவங்க ரூமை தேடிட்டு இருக்கும் போது உள்ள வந்துடுற ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இத்தனை வருஷமா என்னோட அப்பா உன்னை வளர்த்துருக்காரு, உன்னால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதான் உன்கிட்ட ஏதாவது வர்த்தா மாட்டுதான்னு செக் பண்ணன்னு சொல்லி பக்கத்துல வரும்போது ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க பெண்டன்ட்டை பார்த்துட்டு இது ஏதோ ரூபி எமரால்டு மாதிரி இருக்கு, ஸோ ஒழுங்கா அந்த பெண்டன்ட் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை வித்து நான் காசு பார்த்துப்பேன்னு சொல்ல உங்கள் அப்பா என்னை கண்டுபிடிக்கும் போது நான் இந்த பெண்டன்ட்டை கழுத்தில் போட்டிருந்ததா சொன்னார். ஸோ என் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் ஞாபகார்த்தமாக என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான்னு சொல்கிறா. சரி உன் பேரண்ட்ஸை தேடி போனியே கண்டுபிடிச்சிட்டியான்னு இவ கேட்க
அங்க நடந்த மோசமான சம்பவங்கள் அவமானங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து உண்மையாவே என்னோட பேரண்ட்ஸ் என்னை இத்தனை வருஷமா தேடி இருந்தாலோ இல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா நான் அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்கள தேட போறது இல்லைன்னு சொல்லி மனசை கல்லாக்கிட்டு அந்த பெண்டன்ட்டை கழட்டி கொடுத்துடுறாங்க. தென் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக போட்டோல இருந்த தன்னோட அக்காவை தேடி நம்ம ஹீரோயின் தம்பி மார்ட்டின் நேரடியா ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறான். இந்த போட்டோல இருக்கிற என்னோட சிஸ்டரை தேடி வந்திருக்கேன். விசாரிக்கும் போது இந்த வீட்டில தான் இருக்கிறதா சொன்னாங்க. யார் என்னோட சிஸ்டர்னு கேட்க இவ தான் நாங்க தத்தெடுத்த பொண்ணுன்னு ஹெலனோட அம்மா ஹெலனை காட்டிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் கிட்டே இருந்து பெண்டன்ட் வாங்கினால அவ பேர் தான் ஹெலன். இந்த மாதிரி ஷென் ஃபேமிலியோட பெண் வாரிசை தேடிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கிட்டே இருந்து அந்த பெண்டன்ட்டை வாங்கியிருப்பா. ஸோ பணக்கார வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையில தான் அம்மா கூட சேர்ந்து சதி திட்டம் போட்டு தன்னோட அப்பாவை கட்டி வச்சுட்டு இப்ப ஹீரோயின் தம்பி கிட்ட நான் தான் உன்னோட அக்கான்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை இந்த வாய் பேச முடியாத பொண்ணு என்னோட அக்கா இல்ல, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அம்மா உங்களை பார்க்காம இத்தனை வருஷமா தவிச்சு போயிட்டாங்க, ப்ளீஸ் என் கூட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறான். ஆனா அம்மாவால ஏத்துக்க முடியல. பிகாஸ் ஹெலனை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலோ இல்ல எமோஷனோ வர மாட்டேங்குது. இருந்தாலும் தன்னோட பையன் சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக ஹெலனை தன்னோட பொண்ணா நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது தான் மாயமா போன தன்னோட அப்பாவை தேடிட்டு இருக்க ஹீரோயின் விசாரிக்கிறதுக்காக ஹெலனை மீட் பண்ண தான் அம்மா வீட்டுக்கு வராங்க. சும்மாவே இந்த தம்பிக்காரன் எரிஞ்செரிஞ்சு விழுவான். இப்போ இந்த ஹெலன் வேற ஏற்றி விடவும் ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு திட்டுறான். பாவம் தாங்கிக்க முடியாம அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாம்மா. ஒரு வாய் பேச முடியாத பொண்ணை இப்படி இல்லாமா கஷ்டப்படுத்துவீங்க? அவ சொன்னது பொய்யாவே இருக்கட்டும், பட் உனக்கு மனிதாபிமானம் இல்ல. இப்ப யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா நாம தான் அட்வைஸ் பண்ணி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு அம்மா சொல்றாங்க. என்னங்கம்மா நீங்க? அவ பொய் சொல்லி என்னோட இடத்துக்கு வர பாக்குறா, ஆனா நீங்க எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்ப என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையான்னு ஹெலன் கேட்க, பாசங்கிறது வேற மனிதாபிமானங்கிறது வேற. இத்தனை வருஷமா அந்த பொண்ணோட அப்பா தான் உன்னை வளர்த்திருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையான்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்க பொண்ணு. ஹெலன் என்கிட்ட இருந்து அந்த பெண்டன்ட்டை வாங்கிட்டு வந்து தான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை நம்புங்கன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஓகேம்மா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஈவன் உங்கள் அப்பாவுக்குமே கால் சரியில்லைல்ல, ஸோ எங்கள் வீட்லேயே வேலை போட்டு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீ டெய்லி இங்கே வந்துட்டு போகலான்னு சொல்லவும் ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இது ஹெலனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கே உண்மை தெரிய வந்துச்சுன்னா தன்னை வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறா. என்ன இது, யார் சொல்றதை நம்புறது, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுறாம்மா. ஹீரோயின் அப்புறம் ஹெலனோட ஹேரை தன்னோட பிஏ கிட்ட கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. இதை பார்த்துடுற ஹெலன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட பேசி நிறையவே காசு கொடுத்து அவளுக்கு சாதகமா ரிப்போர்ட்டை மாத்த சொல்லிடுறா. தென் தன்னோட அக்கா மேல இருக்கிற பாசத்துல இந்த தம்பிக்காரன் நிறையவே ஜுவல்ஸ் ஷூஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணவும் செம்ம குஷி ஆகிடுற ஹெலன் ஹீரோயினை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த ஷூவை நீயே எனக்கு போட்டு விடுன்னு சொல்லவும் தயங்குறாங்க. காசு வாங்கிட்டு தானே வேலை பார்க்குற, ஸோ இதுவுமே உன்னோட கான்ட்ராக்ட்ல இருக்கு, ஒழுங்கா செய்யின்னு தம்பிக்காரன் கட்டாயப்படுத்துறான். வேற வழி இல்லாம ஹீரோயினுமே ஹெலன் காலை பிடிச்சி அந்த ஷூவை மாட்டி விடும்போது வேணுக்கூட அவங்க காலை மிதிச்சுட்டு ஹீரோயின் அவங்க காலில் கிழிச்சு விட்டதா போய் சொல்லி சீன் போடவும் தம்பிக்காரன் அடிச்சிடுறான். பாவம், என் மேல எந்த தப்பும் இல்ல, இவ தான் என்ன காயப்படுத்தினான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. நீ என்னதான் கதறினாலும் உன்னோட தம்பி நம்ப மாட்டான். ஏன்னா இப்ப அவன் என் மேல பாசமா இருக்கான், என்னோட தம்பியா இருக்கான். அதனால உன்னோட எல்லா முயற்சிகளும் வீணா தான் போகும்னு சொல்லிக்கிட்டே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸை ஹீரோயின் பேக்கெட்ல போட்டு விட்டுட்டு, ஐயோ தம்பி, நீ எனக்கு ப்ரெசென்ட் பண்ண நெக்லஸை காணும்டா, எனக்கு என்னமோ ஹீரோயின் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. ஏமா ஹீரோயின், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், அதுக்குன்னு நெக்லஸ் எல்லாமா திருடுறது? அது என் தம்பி ஆசாசியாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான், ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துரு, நான் வேணும்னா உங்கள் அப்பா மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எதையும் திருடலன்னு ஹீரோயின் அழுகுறாங்க. ஆனா நம்பாம இந்த தம்பி தன்னோட ஆட்களை விட்டு ஹீரோயின் கிட்ட தேடும்போது அவங்க பேக்கெட்ல இருந்து நெக்லஸ் எடுக்கவும், நீ பொய் மட்டும் தான் சொல்லுவன்னு பார்த்தா இப்ப திருட கூட செய்வியா? இன்னும் காசுக்காக வேற என்னென்னலாம் பண்ண இருக்குன்னு தம்பி கேட்க ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அப்ப அங்க வர அம்மா, இதுக்கப்புறம் நீங்க யாரு சொல்றதையும் கேட்டு நான் கன்ஃபியூஸ் ஆக போறதில்ல, என் பொண்ணு யாருங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஹெலனுக்கு சாதகமா இருக்கிறதுனால அம்மாவால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஸோ வேற வழி இல்லாம, சாரி நீ தான் என் பொண்ணுங்கிறத தெரிஞ்சுக்காம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதே நேரம் ஹீரோயின் மேலேயுமே எனக்கு ஒரு நல்ல அனுதாபம் இருக்கு. ஸோ அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு எனக்காக அவளை மன்னிச்சிருன்னு சொல்ல, ஓகே அப்ப எனக்கு அவ மேல இருக்கிற கோபம் குறையிற வரைக்கும் ஹீரோயின் நம்ம வீட்டு வாசல்ல முட்டி போட்டுட்டு இருக்கணும்னு ஹெலன் சொல்ல அம்மாவுமே ஒத்துக்கிறாங்க.
பாவம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு நீதி கிடைக்காம நம்ம ஹீரோயின் வாசல்ல முட்டி போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு எவ்வளவு அடிச்சாலும் நீ தாங்குவ போலியே, இப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் உன்னை நடு ரோட்ல முட்டி போட வச்சிருந்திருப்பேன். பரவாயில்ல, இதுவுமே பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கு. அதான் நீ சொல்ற எதையும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக வாய் பேச முடியாத நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? இந்த வீட்டோட உண்மையான வாரிசு யாருன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துற? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் கோவப்படுறாங்க. அப்ப மலையில நனைஞ்சிட்டு இருக்க அவங்க மேல பரிதாபப்பட்டு அம்மா கொடை எடுத்துட்டு வரும்போது இந்த சம்பவத்தை பார்த்துட்டு 2 பேரையும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தம்பிக்காரன் வழக்கம் போல கோவப்பட்டு ஹீரோயினை அடிச்சிடவும் பாவம் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன, தூக்குங்கடா செல்லத்தன்னு ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அம்மாவே தான் கையால பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் பண்ண கொடுமையை பார்த்து தாங்கிக்க முடியாம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. என்ன இருந்தாலும் நானும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்கோம்ல, ஸோ என் மேல இருக்கிற பாசத்துல வாங்கிக்குவான்னு சொல்லி பக்கத்துல கொண்டு வந்து அவளே தான் கையில ஊத்திட்டு ஹீரோயின் தான் கொட்டி விட்டான்னு போய் சொல்லிடுறா. என் அக்கா உன் மேல இறக்கப்பட்டு ரொம்ப பாசமா பக்கத்துல வந்தா இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறியேன்னு தம்பி கேட்க கோவப்பட்டு ஹீரோயின் வாயை மூடுறான்னு வாயை திறந்து பேசிடுறாங்க. எல்லாருக்குமே செம ஷாக்கு. அப்ப உனக்கு பேச தெரியுமான்னு அம்மா கேட்க, சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருந்ததுனால தான் பேச்சை இழந்தேன், இப்ப அதே ஃபீவர் திரும்ப வந்ததுனால எனக்கு பேச்சு கிடைச்சிருச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுற அம்மா, நீ பல நாட்களா என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது, தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் இப்போ என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, ஐயோ ஹீரோயின் உண்மையை சொல்லிட்டா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போங்கிற பதட்டத்துல அம்மாவை பாரு தேவையில்லாம ஏதேதோ செய்யறாங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சீன் போடவும், ஏமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போலான்னு தம்பிக்காரன் கூப்பிடுறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ உன்னோட அக்காவை கூட்டிட்டு நீ போன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணுமோ எதையும் மறைக்காம என்கிட்ட டைரக்டா சொல்லுவான்னு அம்மா கேக்குறாங்க. ரொம்பவே எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவை ஹக் பண்ணி பயங்கரமா ஆழ்ந்துட்டே பேனிக் ஆகுறதுனால மயங்கி விழுந்துடுறா. ஒருவேளை ஹீரோயின் கண் விழிச்சு உண்மையை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால இந்த பணக்கார ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிற பதட்டத்துல ஹெலன் தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி எப்படியாவது அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் இருக்கிற வீட்டுக்கு வந்து ஹீரோயின் தான் அவரோட ஒரிஜினல் பொண்ணுன்னு சொல்லி அவளை இங்க இருந்து அழைச்சிட்டு போக வைங்கன்னு சொல்ல அம்மாவுமே அப்பா கிட்ட பேசுறாங்க. ஆனா அவரு எந்த பாவமும் அறியாத அப்பாவி பொண்ணான ஹீரோயினோட வாழ்க்கையை நம்ம பொண்ணு திருடினது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு எதிராக என்னையே பொய் சாட்சி சொல்ல சொல்றீங்களா, கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்லவும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த 20 வருஷத்துல நீங்க எனக்கு பெருசா எதுவும் செய்யல, ஆனா என் பொண்ணு 2 மாசத்துல நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா, ஸோ அவ பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நமக்குமே நிம்மதியான ஒரு லைஃப் கிடைக்கும், இல்ல கால் ஊனமான உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கடைசி வரை கஷ்டம் மட்டும்தான் படணும்னு சொல்லி பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் போடவும் வேற வழி இல்லாம அப்பாவுமே போறாரு. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்க தத்து பொண்ணு, ஹீரோயின் தான் உங்க ஒரிஜினல் பொண்ணுன்னு ஹெலன் சொல்ல, இப்படி இன்னொருத்தரோட வாழ்க்கையை திருடி வாழ்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, ஹீரோயின் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுமே அவளை இப்படி கஷ்டப்படுத்த உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்கவும், இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு திரும்ப நமக்கு கிடைக்காது, நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா நம்ம குடும்பமே செல்வ செழிப்பா இருக்கும், ஸோ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு நான் சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டுங்கன்னு கட்டாயப்படுத்துறா. ஆனா அப்பாவோட மனசாட்சி உடுத்துறதுனால இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை பத்தின உண்மையை நான் எல்லாருக்கு முன்னாலேயும் சொல்லி ஹீரோயினுக்கு நீதி வாங்கி தரப்போறேன்னு சொல்லவும், நான் அதுக்கு கண்டிப்பா விட மாட்டேன், நான் சொல்றத மட்டும் கேளுங்கன்னு ஆகியூ பண்ணிட்டு இருக்கும் போது கைகலப்பாகி தன்னோட சொந்த அப்பாவையே மாடி படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. விழுந்த வேகத்துக்கு அவருக்கு தலை உடஞ்சு போய் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்து தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோயின், காசுக்காக இப்படி பெத்த அப்பாவையே கொல்ல பாக்குறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையான்னு கேட்க, உஷாராகிற ஹெலன் தன்னை காப்பாத்திக்கிட்டு ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக எங்க உன்னை பத்தின உண்மையை சொல்லிடுவாரோங்கிற பயத்துல நீதான் எங்க அப்பாவை தள்ளி விட்ட, எங்க அப்பாவோட மரணத்துக்கு நீதான் காரணம்னு சொல்லவும் கோவப்பட்டு ஹீரோயின் அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் அங்க இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹெலன் தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றா. ஆனா ஹீரோயின் அதை ஒத்துக்க மாட்றாங்க. இதுல தம்பிக்காரன் வேற ஆஸ் யூஷுவல் தேவையில்லாம கத்திட்டு இருக்கான். சரி ஃபர்ஸ்ட் நாம அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. டாக்டர் பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு தலையில் அடிபட்டு சிவியராக ப்ளீட் ஆகி இருக்கிறதுனால நிறையவே பிளட் லாஸ் ஆகியிருக்கு, ஸோ பி நெகட்டிவ் பிளட் தேவைன்னு சொல்ல ஹீரோயின் தன்னோடதை எடுத்துக்க சொல்கிறா. நீங்கள் அவரோட சொந்த பொண்ணுங்கிறதுனால கண்டிப்பாக பிளட் செல்ஸ்லாம் ஒத்து வராது, ஸோ வேற ஏதாவது டோனர் ரெடி பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லவும், நான் அவரோட பயாலஜிக்கல் டாட்டர் இல்லை ஜஸ்ட் அடாப்டிவ் டாட்டர் தான், ஸோ நீங்கள் தாராளமாக என்கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறத கேட்டுடுறாம்மா. எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா, அப்ப கண்டிப்பா ஹீரோயின் தான் நம்ம பொண்ணா இருப்பாங்கிற சந்தேகத்துல யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க.
அதுல உண்மை வெட்ட வெளிச்சமாகிடுறதுனால இத்தனை நாளா தன்னை ஏமாத்திட்டு இருந்த ஹெலனை மீட் பண்ணி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, நானும் என்னோட பையனும் உன்னை நம்புறோங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோயினை எப்படி எப்படிலாம் கொடுமைப்படுத்தின, மனுஷியே இல்லை நீலான்னு சொல்லவும், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்? ஆமா, நான் வேணுக்குனே தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பாவை நான் கொல்ல முயற்சி பண்ணேன். இப்ப அதே தான் உங்களுக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லி அம்மா கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. பேனிக் ஆகி அவங்க பயங்கரமா கத்துற சவுண்டு கேட்டு தம்பிக்காரங்க வந்துடுறான். உடனே இந்த ஹெலன் நல்லவ மாதிரி நடிக்கவும், தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியாம தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான். இதுதான் உண்மை. நீ நினைச்சிட்டு இருந்த மாதிரி ஹெலன் உன்னோட அக்கா இல்ல, ஹீரோயின் தான் உன்னோட அக்கா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்காம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. பாத்தியா, இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டதுனால என்ன கொல்ல பாக்குறா. நாளைக்கு காசுக்காக ஒன்ன கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால இதுக்கப்புறம் எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் கையில தான் இருக்கு. நீ தான் இதுக்கான ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு அம்மா சொல்றதுனால தன்னோட தப்ப உணர்ந்து மார்ட்டினுமே தன்னோட ஆளுங்களை வச்சு ஹெலனை பயங்கரமா அடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறான். இன்னொரு சைடு ஹீரோயினோட அப்பாவுமே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிடுறதுனால அம்மாவும் தம்பியும் போய் ஹீரோயினை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வாய் பேச முடியாமல் இருந்தப்பையும் முயற்சி பண்ணேன், அதுக்கப்புறமும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் நீங்கள் என்ன நம்பாம பொய்கள் மட்டுமே சொல்லிட்டு இருந்த ஹெலன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அம்மாவும் தம்பியும் விட்டு தரதா இல்லை. ஹீரோயின் போகிற எல்லா இடத்துக்குமே அவங்கள மீட் பண்ணி நடந்த தப்புக்காக ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பாகிடுற ஹீரோயின், நான் என்ன சொன்னாலும் கேப்பியான்னு கேட்க, கண்டிப்பா கேட்பேன்னு தம்பி சொல்ல, போய் அந்த கடல்ல குதிச்சு செத்து போன்னு ஹீரோயின் நக்கலா சொல்லவும், அவன் நிஜமாவே குதிச்சிடுறான். ஐயோ, உன் தம்பிக்கு நீச்சல் தெரியாதுமான்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. அப்புறம் எப்படியோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தம்பியை காப்பாத்திடுறாங்க. ஆனால் என்ன, அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவரோட ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஹெலனுமே ஜெயிலுக்கு போயிட்டா. இதுக்கப்புறம் என்னோட அப்பா தனியாக தான் இருக்க போகிறாரு. ஸோ நானுமே அவர் கூட தான் இருப்பேன், உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடவும், இத்தனை வருஷமா நான் உன்னை பிரிஞ்சிருந்ததே போதும், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ட்டு அம்மாவும் தம்பியும் ஹீரோயின் வீட்டுக்கு, அதாவது அப்பா வீட்டுக்கே வந்துடுறாங்க. பல வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் பெரிய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் திரும்ப ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.